சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்பராசி. கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான். கும்பராசியில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்களும் அடங்கி இருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறீங்க. கும்பம் ராசி அப்படின்றது காலபுருஷனுடைய அங்க அமைப்பில் 2 கணுக்கால்களை குறிக்கக்கூடிய ஸ்திர ராசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கும்பராசி ஒரு வாயு தத்துவத்தை கொண்ட ஆண் ராசி. அது மட்டும் இல்லை, குடம் போன்ற ஒரு அமைப்பை கொண்ட ராசி தான் உங்களுடைய கும்பம் ராசி. குடத்தை திறந்து பார்த்தா உள்ள என்ன இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். அது வெறும் குடமா அல்லது நிரம்பிய குடமா அப்படின்றது. அதே போல தான் இந்த கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் தங்களுடைய மனதில் இருப்பதை மற்றவங்க அறியாதபடி மறைச்சி வச்சிருப்பீங்க. தொடர்ந்து 10 நிமிஷம் பேசின பிறகு தான் நீங்கள் யார், உங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றதையே பிறரால் எடை போட முடியும். உங்களை பற்றி உங்ககிட்ட பல திறமைகள் இருந்தாலும் அதனை சரியான முறையில் உங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாதுன்னு தான் சொல்லணும். சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். கும்பராசியில் பிறந்த நீங்கள் நீண்ட ஆயுள் பெற்றிருப்பீங்க. உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாகவும் வளைந்தும், நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்து, உதடுகள் மூடி, மூக்கு அகன்று இருக்கும். ஒருவித புன் சிரிப்போடு சரளமாக பேசக்கூடிய குணம் உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும்னு தான் சொல்லணும். கழுத்து சிறுத்திருக்கும், பற்கள் உறுதியாக இருக்கும், விரல்கள் கூர்மையாக இருக்கும், கைகளுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும்னே சொல்லலாம். உங்களுடைய நடை மற்றும் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாமே மற்றவர்களுக்கு வினோதமானதாக இருக்கும். அப்படின்னாலும் ஆத்ம பலம், மனோதிடம் உங்ககிட்ட அதிகம் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு காரியத்தை உங்களிடம் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அது முடிந்துவிடும் அப்படின்ட்டு நினச்சிக்கலாம். கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து கொடுப்பீங்க. யாருடைய தனிப்பட்ட விஷயங்கள்லையும் தேவையின்றி மூக்கை நுழைக்க மாட்டீங்க. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பாசம் இருக்குன்னே சொல்லலாம். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் மேலே அதிக பாசம் வச்சிருப்பீங்க. நீங்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவர்களாக இருப்பீங்க. நியாய அநியாயங்களை யாருக்காகவும் தட்டி கேட்காமல் விடமாட்டீங்க. நியாயம்னா அந்த பக்கம் துணை நிற்பீங்க, அநியாயம்னா தட்டி கேட்டுட்டு வந்துட்டே இருப்பீங்க. சொன்ன சொல் தவற மாட்டீங்க, நியாயவாதிகளாக இருப்பீங்க. இருந்தாலும் அதிகம் பிடிவாத குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. நீங்கள் மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் நீங்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ பெரிய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கலை அப்படின்னா துச்சமாக நினைத்து தூக்கி எறிஞ்சிருவீங்க. கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உண்மை பேசுவதையே குறிக்கோளாக வச்சிருப்பீங்க. தவறு செய்பவர்களை கண்டா தயவு தாட்சணையம் பார்க்க மாட்டீங்க. தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் நீங்கள் சிறந்தவர்கள், வல்லவர்கள் என்று சொல்லலாம். பரந்த நோக்கம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால தம்முடைய சொந்த பொருட்களையும் பிறருக்கு தானமாக கொடுப்பீங்க. மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பீங்க. பிறர் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளில் தேவையின்றி தலையிட மாட்டீங்க. எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துக்கு உரிய புதன் பகவானே 8வது இடமான கன்னிக்கும் அதிபதி அப்படின்றதுனால உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு நிச்சயம் இருக்கும். உங்களுடைய 11வது இடமான லாபஸ்தானம், இந்த 11வது இடமான லாபஸ்தானம் பார்த்தீங்கன்னா கோதண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்தினுடைய அதிபதி அப்படின்ற காரணத்திற்காக அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வீங்க. எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் என்றே சொல்லலாம். கும்பராசியில் பிறந்தவங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணையால் பல நல்ல உயர்வுகளை பெறுவீங்க. சொத்து சேர்க்கை ஏற்படும். என்னதான் சொத்துக்களும் வசதிகளும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற சண்டைகளும் உண்டாக்கி கொண்டே இருக்கும்.
இருவருக்குமே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது அப்படின்றதுனால தான் இந்த நிலை இருக்கின்றது. இதனால் குடும்பத்திலையும் நிம்மதி குறைவாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்காதுன்னே சொல்லலாம். ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை பெரும் புகழோடு இருப்பீங்க. உங்களுக்கு பண வரவு அப்படின்றது போதும் என்ற அளவிற்கு தாராளமாகவே இருக்கும். பண பற்றாக்குறை பெரிய அளவில் ஏற்படாது அப்படின்னாலும் சேமிக்கக்கூடிய அளவுக்கும் இருக்காது. பெரும்பாலும் வரவுக்கு மீறிய செலவுகள், ஆடம்பர செலவுகள் அதிகம் செய்ய மாட்டீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் நியாயமான செலவுகளை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. தன்னுடைய சொந்த முயற்சியால் பணத்தை சேர்த்துடுவீங்க. இளம் வயசில் கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆடம்பர ஒரு வாழ்வுக்கு தேவையான வீடு, வசதி, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு அமைத்து கொள்வீங்க. வாழ்க்கையில் சுக துக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அவற்றை பற்றி பெரிய அளவில் நீங்கள் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. கும்பராசியில் பிறந்த நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. உங்களை அவ்வளவு எளிதில் கணித்து விட முடியாது. உங்களுடன் பழகுவதே சவாலானது. பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் எந்த விஷயத்திற்கும் எந்த மாதிரி நடந்து கொள்வீர்கள் அப்படின்றதையும் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் உங்களை முழுவதுமாக நம்பவோ புரிந்து கொள்ளவோ யாரும் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க. எப்போதும் தனக்கு தனி மரியாதை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பவர்கள் தான் நீங்கள். வயசானாலும் உங்களுடைய முகத்தில் எப்போதும் ஒரு பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தன்மை, துடுக்குத்தனம், மனதில் நினைப்பதை பேசுபவர் என்றே சொல்லலாம். உங்களை சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கூட்டாக இருக்க விரும்புவீங்க. புகழ் மீது கொஞ்சம் ஆசை இருக்கும். சிந்திக்கும் திறன் அதிகமாக இருக்கும். தைரியசாலியாக இருப்பீங்க. அரசு சேவையில் ஆர்வம் இருக்கும். தர்ம காரியங்களுக்காக அதிகம் செலவு செய்வீங்க. மூர்க்க குணமும் அதிகம் இருக்கின்றது. சொத்துக்கள் சேர்க்கை, பிடிவாதம், மன வலிமை, செய்யும் வேலையை முழுமையாக செய்யணும், இப்படியாப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தான் நீங்கள். வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாகவும் இருப்பீங்க. பொதுவாகவே அறிவில் சிறந்தவர்களாக, கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருப்பீங்க. நீங்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காக்கக்கூடிய மிகச்சிறந்த உயர்ந்த குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. சிறந்த நல் எண்ணம் உடையவர்களாக நீங்கள் நற்கருமங்களையும் மாற்றுவீங்க. மிகச்சிறந்த உழைப்பாளிகளான நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு முன்னர் ஏகப்பட்ட வகைகளில் திட்டமிட்டு அதனை செயல்படுத்துவீங்க. நீங்கள் தங்களை தாமே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய சுய கட்டுப்பாடு உடையவர்களாக இருப்பீங்க. தம்மை சுற்றி இருப்பவர்களும் அப்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. நியாயம், தர்மம் அப்படின்றத பிரித்தறிந்து பகுத்தறிந்து பார்ப்பீங்க. எது நியாயம், எது தர்மம், எதற்கு கட்டுப்படணும் அப்படின்ட்டு பார்ப்பீங்க. நீங்கள் எப்பொழுதுமே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பீங்க. வாழ்வின் எந்த சூழ்நிலைகளையும் அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் தமக்கு சரியான பாதை தான் முக்கியம், சரியான வழி தான் முக்கியம் அப்படின்ட்டு உங்களுடைய பாதையில் சென்று கொண்டிருப்பீங்க. தன்னை சுற்றி இருப்பவர்களும் திருப்தியாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு சிந்தித்து அவர்களையும் நன்றாக பார்த்து கொள்வீங்க. மன திருப்திக்காக நீங்கள் வேலை செய்வீங்களே தவிர தமக்கு பிடித்த வேலையில் மட்டும்தான் இருப்பீங்க. மன திருப்தியோடு ஒரு வேலையை செய்வீங்க. பிடிச்சிருந்தா செய்வீங்க, பிடிக்கலன்னா விட்டுட்டு வந்துட்டே இருப்பீங்க. நீங்கள் யாரையும் நம்பி இருக்க மாட்டீங்க. தம்முடைய சொந்த முயற்சியை நம்பியே முன்னேறுவீங்க. அதற்கேற்றார் போல ஏகப்பட்ட திறமைகள் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் அதிக சுய மரியாதை உடையவர்களாக இருப்பீங்க. தன்னை நம்பியவர்களை கைவிட மாட்டீங்க. அதே சமயத்தில் தன்னை மதிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீங்க. வாழ்வில் கௌரவம், கம்பீரம் என்று நீங்கள் தனித்துவமாக விளங்குவீங்க. உளவியல் ரீதியாக ஒருவரை வேகமாக கணிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பீங்க. ஆனால் புத்திசாலிகள் நீங்கள். ஒருவரை துல்லியமாக எடை போடக்கூடியவர்கள் நீங்கள். தவறான வழியில் செல்லக்கூடியவர்களை கூட நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. பிறரை பற்றி சிந்திக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால மிகவும் நிதானமாக செயலாற்றக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. மங்களகரமான ராசியாக இருக்கின்றது உங்களுடைய ராசி அப்படின்ற காரணத்திற்காக அடுத்தவர்களால் அதிகம் விரும்பப்படுபவர்களாகவும் இருப்பீங்க. அனுபவங்களால் வாழ்க்கையை அழகாக்கி கொள்ளக்கூடிய ஞானம் பெற்றவர்களாக இருப்பீங்க. அதிக அளவிலான நண்பர்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க. இலகுவாக எதனையும் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருப்பீங்க.
கடுமையான சூழ்நிலையிலையும் அமைதியான நிதானம் தவறாமல் நடந்து கொள்வீங்க. ரொம்பவே கடினமாக உழைத்து முன்னேறி வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவீங்க. பாசத்தோடு நடந்து கொள்வீங்க. அடுத்தவர்களை காயப்படுத்த மாட்டீங்க. ஒரு கண்ணாடி போல மற்றவர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த குணங்கள் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்லியே ஆகணும். எந்தவித ரகசியங்களையும் மறைக்காம வெளிப்படையாக இயல்பாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள். மற்றவர்களுடைய சுக துக்கங்களை தன்னுடைய சுக துக்கமாக நினைப்பீங்க. நிலைமைக்கு ஏற்றா மாறிவிடக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கின்றது. இதன் காரணமாக துர்போதனைகளுக்கும் தவறான வழிகாட்டுதல்களுக்கும் ஆளாகவே மாட்டீங்க. பயந்த சுபாவம் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. தமக்கு தாமே தீமைகளை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய வாயால் உங்களுடைய பேச்சால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. வீண் விவகாரங்களில் தலையிட்டு துன்பங்களையும் தேடிக்கொள்வீங்க. பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. நீங்கள் சமயம் பார்த்து காலை வாரும் இயல்புடையவர்கள் என்று தான் சொல்லணும். பிறருடைய வார்த்தைகளை மதிக்க மாட்டீங்க. தான் கூறுவதையே அடுத்தவர்கள் கேட்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. குடும்பத்தில் அக்கறை இருப்பதால் பொருளாதாரத்தை உயர்த்தி செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க. கற்பனை திறன் மிக்கவர்களாக கற்பனை திறனாக பேசுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. தான் நினைத்த விஷயங்களை எந்த இடத்திலும் மறைக்காமல் பேசுவீங்க. அப்படின்றதுனால மன வருத்தங்களும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் செய்யும் வேலையை சிரத்தையோடு செய்வதால் செய்யும் காரியங்களில் மரியாதையும் புகழும் பெற்று விளங்குவீங்க. பணத்தை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். தங்களுடைய பொருளாதார நிலையை பயன்படுத்தி தங்களை முன்னுரிமைப்படுத்தி கொள்பவர்களாக இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது முதலில் சென்று உதவும் குணம் படைத்தவர்கள் கும்பராசியில் பிறந்த நீங்கள்தான். உங்களிடம் உதவி பெற்றவர்கள் அதனை உதாசீனப்படுத்தினாலும் அதனை பொருட்படுத்தாமல் மீண்டும் உதவி செய்யக்கூடிய நல்லெண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். நீங்கள் நகைச்சுவையாக பேசுவதில் வல்லவர்கள். விரைவாக முடிவெடுக்கும் திறன் உடையவர்களாகவும் இருக்கீங்க. எதிலும் இறங்குவதற்கு முன்னாடி இருமுறை சிந்திப்பீங்க. தந்திரமாக காரியங்களை சாதிக்கவும் வல்லவர்களாக இருப்பீங்க. சுயமான சிந்தனையும் தங்களுடைய விருப்பப்படி எதனையும் செய்யும் விருப்பமுடையவர்களாக இருப்பீங்க. உயர்ந்த பதவிகள், கௌரவம், அந்தஸ்து ஆகியவற்றை அடைவீங்க. பொறுப்பு மிக்க நிர்வாகிகள் மற்றும் ஆலோசகர்களாகவும் இருப்பீங்க. ஆராய்ச்சி திறனும் உங்ககிட்ட இருக்கின்றது. நீங்கள் சில விஷயங்களில் பேராசை உடையவர்களாகவும் சில சந்தர்ப்பங்களில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. வாழ்வில் அதிகம் தோல்விகள் பிரச்சனைகளை சந்திப்பவர்களாகவும் இருப்பீங்க. உங்களது பேச்சினால் மற்றவர்களை நிலை தடுமாற செய்துவிடக்கூடியவர்களாகவும் நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். நீங்கள் எதையும் நேருக்கு நேர் பேசக்கூடிய மிகச்சிறந்த குணம் கொண்டவர்கள். எந்த தடங்கள் வந்தாலும் சரி, எடுத்த காரியம் முடிக்கும் வரை உங்களுடைய அந்த கொள்கையிலிருந்து மாறவே மாட்டீங்க. முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அப்படி ஒரு விடாப்பிடியான குணம் கொண்டவர் நீங்கள். பொதுவாகவே உங்களுக்கு இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற நோய்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. உடல் அளவில் மெலியவர்களாக மெலிஞ்சி இருப்பீங்க. உறுதியான கம்பீரமான உடல் எப்போதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எப்பவுமே சத்தான சுவையான உணவுகளை உண்ணவே விரும்புவீங்க. உணவு மற்றும் உடை விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீங்க. ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய இயல்புடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இது எல்லா நேரத்துலையும் இல்லை. யார்கிட்ட ரகசியத்தை பாதுகாக்கணும், யார்கிட்ட சொல்லணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து வச்சிருப்பீங்க. பார்ப்பதற்கு அமைதியான தோற்றம் இருந்தாலும் கோபம் வந்துட்டால் வார்த்தைகளை விட்டுடுவீங்க, கொட்டி விட்டுடுவீங்க. உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை தேற்றிக்கொண்டு விடா முயற்சியோடு முன்னேறி கொண்டே இருப்பீங்க. பசியினை பொறுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லை. வெள்ளை மனம். எவ்வளோ பசியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிட்டுடணும். இல்லைனா உங்களுக்கு ரொம்பவே மயக்கம் வரா மாதிரியும் கோபம் வரா மாதிரியும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வெள்ளை மனம் கொண்டவர்கள் தான் நீங்கள். அன்பு, பண்பு, பாசம் அதிகம் உங்ககிட்ட இருக்கின்றது. அதிக அளவாக பேச மாட்டீங்க. ஆனால் சுருக்கமாக நேர்த்தியாக பேசுவீங்க. உண்மையாக இருப்பீங்க. யாருக்காகவோ, அதாவது யாருக்கிட்டேயோ எதுக்காகவோ, எந்த ஒரு செயலுக்காகவோ, எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே உண்மையாக இருப்பீங்க. மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பீங்க. ஆடம்பரங்களை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக நிச்சயம் இருப்பீங்க.
உணவு பிரியர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, என்னதான் உணவு பிரியரா சாப்பாட்டு ராமனா இருந்தாலும் உங்கள் கூட வெளியில் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க முதல்ல சாப்பிட்ணும், அவங்க சாப்பிட்டா பிறகு தான் நாம் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்ப்பீங்க. நீங்களே பெரிய சாப்பாட்டு ராமனா இருந்தாலும் இந்த விஷயத்தில் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் உயர்ந்து நிற்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லலாம். மனித நேயம், நியாய உணர்வு இதுவும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது. இனிய சுபாவம், அழகான தோற்றம் இருப்பதால் அனைவருக்கும் உங்களை பிடித்திடும். உணர்ச்சிகளை பெரிதாக வெளிக்காட்ட மாட்டீங்க. மேலும் பிறர் கூறுகின்ற அறிவுரைகளை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. தங்களுடைய சொந்த முடிவுகளையே செயல்படுத்துவீங்க. தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் இறுதி வரை முயற்சி செய்து அதில் வெற்றி பெறும் இயல்பு உடையவர்கள்தான் நீங்கள். பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காக பணம் சேர்ப்பீங்க. சமூக சேவைகளில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்குது. மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஈடுபாடு இருக்கின்றது. உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் பிற்காலத்தில் சிறப்பான வாழ்வை நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதார ரீதியாக தாராளமாக பணவரவு உடையவர்களாகவோ இருப்பீங்க. இதனால் எடுத்த காரியங்களை வெற்றியோடு முடிப்பீங்க. ரொம்பவே தைரியமான நீங்கள் எந்த விஷயத்தையும் நேருக்கு நேர் பேசி வெல்வீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் உடையவர்களாக இருப்பீங்க. நீங்கள் சிந்தனை திறன் மிக்கவர்கள். எந்த நேரமும் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. எதை பற்றியாவது கற்பனை திறனுடையவர்களாக இருப்பீர்கள். அனைத்து விஷயங்களையும் சுறுசுறுப்பாக சிக்கனமாக செய்து முடிப்பீங்க. எப்பவுமே சுதந்திரமாக வாழ்வதையே விரும்புவீங்க. பல வகையான தனித்துவங்களை தன்னுள்ளே வைத்து எளிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் கும்ப ராசியில் பிறந்த நீங்கள். கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தங்களுடைய வீட்டு செலவை கூட புத்திசாலித்தனமாக செய்து குறைப்பீங்க. உங்களுக்கு நண்பர்களை விட எதிரிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. எப்போதும் பண நடமாட்டம் இருக்கக்கூடிய நபராகவே நீங்கள் இருப்பீங்க. கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 26 வயதிலிருந்தே யோகம் ஆரம்பிக்கின்றது. 28, 32, 41, 39, 45, 51, 66 ஆகிய வயதுகளில் உங்களுக்கு மிக பெரும் லாபம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பொறியாளர், விஞ்ஞானம், கல்வித்துறை, வாகனம் தொடர்பான பணிகள்லையும் விவசாயம், வியாபாரம் தொடர்பான பணிகள்லையும் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றது. இதன் மூலமாக மிக பெரும் ஒரு உச்சத்தை நீங்கள் வாழ்வில் அடையலாம் என்று தான் சொல்லணும். கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் உண்மையான ஒரு காதலராக இருப்பீங்க. ஆனால் காதல் தான் வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. காதலை பற்றி நீங்கள் கற்பனை செய்து வைத்திருப்பீங்க. அதாவது எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணும், நாம் எப்படி இருக்கணும், அவங்கள நம்ம காதலித்த பிறகு நாம் அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி பல யோசனைகள் உங்களுடைய மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கற்பனை மிக வித்தியாசமாக இருக்கும். புரிந்து கொள்வதும் புரிந்திருப்பதுமே காதல் என்று நீங்கள் நம்புகிறவங்க. காதல் என்பதை மன ரீதியாக உணர்வாக மதித்து காதலரை விரும்பினால் வெற்றி நிச்சயம் ஏற்படும். கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்பாளருடன் ஏற்படும் ஈர்ப்பு சில சமயம் விபரீதத்திலையும் முடியும். உயர்ந்த பதவியில் அமர்ந்த பின்னர் உங்களுடைய காதலை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லலாம். உங்களுக்கு புகைப்படம் எடுப்பது, கதைகள் படிப்பது, புதிய வகை உணவுகளை தயாரித்து பார்ப்பது, எலக்ட்ரானிக் பொருட்களை சரி செய்வது போன்றவற்றில் அதிக ஆர்வம் இருக்கும் என்றும் சொல்லியே ஆகணும். உங்களுடைய ஜாதகப்படி வியாபாரத்தில் அதிக விருப்பமுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய வணிகம் மற்றும் தொலைக்காட்சி தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டால் நீங்கள் அதிக அளவு லாபம் பெறலாம். அது மட்டும் இல்லை, சினிமா துறையிலேயும் பெரிய புகழை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தன்னம்பிக்கை, மற்றவர்களை மதித்தல், உயர்ந்த சிந்தனை போன்ற நற்குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கின்றது. தனக்கென தனி விதிகளை வகுத்து அதற்கேற்ப வாழ்பவர் நீங்கள். சம்பிரதாயங்களை மதிப்பவர். மற்ற சமூகத்தவரையும் சகோதர சகோதரி போல பாவிப்பவர். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர் நீங்கள். ஏழைகள், ஆதரவற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுவீர்கள். மற்ற மதத்தினருடன் ஒற்றுமையாக பழகக்கூடியவர் நீங்கள்.
மற்றவர்களையும் தன்னை போல நேசிப்பவர், அமைதி, உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர் நீங்கள். நவீன உலகத்திற்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடியவர் நீங்கள். தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவர்கள். எளியவர்களுக்கு எளியோராய் பழகுபவர் நீங்கள். ஒற்றுமைக்காக பாடுபடுவீங்க. ஒவ்வொரு குடிமகனும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர், அதற்கேற்ப வாழ்பவர் நீங்கள்தான் என்று சொல்லியே ஆகணும். நட்புக்கு இலக்கணமாய் இருப்பவர் நீங்கள். உங்களை போன்ற ஒரு நண்பர் கிடைப்பது அரிதினும் அரிது என்றே சொல்ல வேண்டும். தனக்கென ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு குடும்ப வாழ்க்கையை நடத்தும் நீங்கள் அருமையான ஒரு துணையுடன் மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நீங்கள் பழகுவதற்கு இனிமையானவர், மன தைரியம் அதிகம் மிக்கவர், தன்னுடைய துணையை மிக மகிழ்ச்சியாக வைத்திருப்பீங்க. கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் காதல் மற்றும் தாம்பத்திய உறவுகள் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் புதுமை விரும்பிகளாக இருப்பீங்க. மிதுனம், துலாம், விருட்சகம் மற்றும் கும்பராசியில் பிறந்தவங்களை நீங்கள் துணையாக கொண்டா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீங்கள் நல்ல காதலராகவும் துணையாகவும் நிச்சயம் அவங்களுக்கு இருப்பீங்க அப்படின்ட்டும் உறுதியாக அடித்து சொல்லலாம். உங்களுடைய ஒரு காரியம் முடிய வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்காக எந்தவித எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பீங்க. குடும்ப சூழல், குடும்ப நேரம் போன்றவை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. நீங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது பாசம் கொண்டவர்களாகவோ அவர்களுக்காக எதையும் செய்பவர்களாகவோ இருப்பீங்க. உங்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பெரும் புகழும் சீரும் சிறப்புமாக நிச்சயம் இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேராசையும் சோம்பேறித்தனமும் தான் பலவீனமே. இதுதான் பெரிய பிரச்சனையே. உங்களுக்கு நடந்து முடிந்த விஷயங்களை பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி நீங்கள் வருந்தி கொண்டே இருப்பீங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாலும் கூட மனமுடைந்து போவீங்க. பயணம் செய்வது ரொம்பவே பிடிக்கும், ஆனால் பணம் இருக்காது. எந்த பயணமும் நன்மையிலையும் முடியாது. பண நஷ்டம், நேர விரயம் இதுதான் நடக்கும். தன்னுடைய லட்சியம் நிறைவேற எந்த விதமான நடவடிக்கையையும் மேற்கொள்வீங்க. தன்னுடைய சுதந்திரத்திலோ நடவடிக்கையிலோ வேறு யாரும் தலையிட முடியாதபடி நீங்கள் நடந்து கொள்வீங்க. துர்குணங்களிலிருந்து விடுபட சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம், அல்லது ஏகாதசி பிரதோஷ நாட்கள்லையும் விரதம் இருந்தால் உங்களுக்கு நல்லது என்று சொல்ல வேண்டும். நீங்கள் கடின உழைப்பின் மூலமாக பல வெற்றிகளை அடைவீங்க. உங்களுடைய எண்ணமும் தூய்மையாக இருக்கும். மின்சாரம், திரவம் போன்றவற்றில் அதிக பயம் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை முழுமையாக செய்து முடித்து நீங்கள் மிக பெரும் ஒரு வெற்றியை ருசிப்பீர். உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனையாக இருக்கின்றது. கடின உழைப்பிற்கு உகந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதனால் அடிக்கடி உடல் உபாதைகளை சந்திப்பீர்கள். வயிற்று வலி, ஒற்றை தலைவலி, தொற்றுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கு ஏதேனும் நோய் வந்தாலும் கவலைப்பட தேவையே இல்லை. அது தானாகவே சரியாகக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கின்றது, உங்களுடைய உடலுக்கு இருக்கின்றது. நீங்கள் இயல்பிலேயே பலமானவர்களாகத்தான் இருப்பீங்க. காலில் பிரச்சனை ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. வயிறு, பல் சம்பந்தமான நோய்களும் வரும். சுய கட்டுப்பாடு உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சிறப்பான தெய்வீக சிந்தனை, இறை நம்பிக்கை அதிகமுடையவர்களாக இருப்பீங்க. உண்மையாக இருப்பீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் எப்பேற்பட்ட சமயத்திலையும் தங்களை விட வயதில் மூத்தவர்களோடு நட்பு பாராட்டும் இயல்புடையவர்கள்தான் கும்பராசியில் பிறந்த நீங்கள். எப்பொழுதும் மதிப்பு, மரியாதை போன்றவற்றை விரும்புபவர்கள் நீங்கள். உபதேசங்கள் செய்வதில் வல்லவர்களாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு செயலிலும் குறிக்கோளுடன் நீங்கள் காணப்படுவீங்க. செய்கின்ற காரியங்களை நேர்த்தியாக செய்ய விரும்பும் நீங்கள் பிறரிடத்திலும் இதனை எதிர்பார்ப்பீங்க. பொதுவாகவே தலைமை தாங்கக்கூடிய பண்பு உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கின்றது. மிகச்சிறந்த நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பீங்க. வாதாடுவதில் வல்லவர்களாக நீங்கள் இருப்பீங்க. யாராலும் இலகுவில் வெகு சீக்கிரத்தில் உங்களை வெல்லவே முடியாது. வாதத்திறன் அதிகமாக இருப்பதால் ஒரு பொய்யை கூட உண்மையாக மாற்றக்கூடிய திறன் படைத்தவர்கள் நீங்கள். உடலை பலமாக்கும் விளையாட்டுகளை விளையாடுவதில்
அதிகம் ஆர்வம் இருக்கும். நீங்கள் வறுமையிலேயே வாழ்ந்தாலும் கூட மதிப்பும் மரியாதையும் உடையவர்களாகவே நிச்சயம் இருப்பீர்கள். மிக கடினமான உழைப்பை உடைய நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் முன்னேற முடியாது. வெளியில், அதாவது தனியார் நிறுவனங்கள்லையோ வேறு எங்கோ கடினமான உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் முன்னேற முடியாது. தொழில், ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பித்த பிறகுதான் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். எப்பொழுதும் சமூக ஒழுக்க சிந்தனைகள் அதிகம் இருப்பவர்களாக இருக்கீங்க. சமூகத்தை திருத்தணும் அப்படின்ற நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அனைவரிடத்திலும் அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாக காணப்படுறீங்க. வன்முறை அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காது. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கும் நீங்கள் எத்தனை துன்பங்களையும் தாங்கி வாழ்வில் முன்னேறும் இயல்புடையவர்கள் என்றே சொல்லணும். இதனால் அனைவரிடத்திலும் நன்மதிப்பு உடையவர்களாக இருக்கீங்க. உங்களுடைய நேர்மையான குணத்தால் பலர் உங்களை ஏமாற்ற முயற்சிப்பாங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் என்றாவது ஒரு நாள் வாழ்வில் முன்னேறி விடலாம் என்ற ஆழமான நம்பிக்கை உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இரக்க குணமும் சற்று பயந்த சுபாவமும் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். பிறருக்கு சரியான ஆலோசனைகளை தரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள், அதாவது உங்கள் மீது நன்மதிப்பு கொண்ட ஒரு கூட்டமே உங்களுடைய ஆலோசனையை கேட்க தயாராக இருக்கின்றது. அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கும். இவங்கிட்ட போனதாண்டா நல்லா இருக்க முடியும், சரியான ஒரு பாதையை காட்டுவான் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லி அவங்களையும் முன்னேற்ற பாருங்க. நீங்களும் வாழ்வில் மிக பெரும் உச்சத்தை அடைவீங்க. பொது நலனை நீங்கள் சிந்திப்பதனால் தனிப்பட்ட வாழ்வில் பல பாதிப்புகளை சந்திப்பவர்களாகவும் இருப்பீங்க. அதாவது, ஐயோ அவன் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கே, இது சரியான பாதையாக இருக்கு, இதில் போனால் நமக்கு பிரச்சனை வரும், இருந்தாலும் இதில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா சில விஷயங்களை. அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் நிறைய வரும். வெளியூர்கள் செல்ல அதிக பிரியமுடையவர்களாக இருப்பீங்க. சுப நிகழ்வுகளில் பங்கெடுப்பதையும் அதிகம் விரும்புபவர்களாக நிச்சயம் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகானவர்களாக காட்சி தருவீங்க. மற்ற ராசியினரை விடவும் அதிக கடவுள் பக்தி கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓரிடம் விட்டு ஓரிடம் நகர்ந்து கொண்டே இருப்பீங்க. ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க. உங்களை ஒரே இடத்தில் அடைத்து வைக்கவும் முடியாது. அதிக பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. தமக்கு வேண்டியதை பெற நீங்கள் எடுக்கும் முதல் ஆயுதமே பிடிவாதம் அப்படின்றத சொல்லியே ஆகணும். அது அப்பாவாகட்டும் சரி, அம்மாவாகட்டும் சரி, தங்கை, சகோதர சகோதரிகள், இப்படியே பார்த்தீங்கன்னா யார்கிட்டையா இருந்தாலும் நமக்கு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா பிடிவாதமாக இருப்பீங்க. பிடிவாதமாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆட்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். அமைதியான தோற்றம் இருந்தாலும் நீங்கள் ஆக்ரோஷமாக எப்போ மாறுவீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியாது. ரொம்பவே நேர்த்தியான உடையணியும் பழக்கத்தால் பிறரை கவர்ந்துடுவீங்க. நேர்த்தியான நடையும் மிடுக்கான தோற்றமும் உங்களுக்கு மேலும் மேலும் அழகை சேர்க்கும். நீங்கள் அடுத்தவற்றின் மீது அதிகாரம் செய்ய அதிகம் விரும்புவீங்க. அடுத்தவர்களது புகழ் வார்த்தைக்கு மயங்கி விடுவீங்க. உங்களை புகழ்ந்து பேசினா போதும், காரியத்தை சாதித்து கொள்வாங்க பலரும். தங்களுடைய குடும்பத்தின் மீது அதீத பாசம் நீங்கள் வச்சிருப்பீங்க. பிரிவினை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கீங்க. நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் மனப்பூர்வமாக செய்கிறீங்க. ரொம்பவே தெளிவான மனமுடையவர்களாக இருக்கீங்க. நீர் சார்ந்த பொருட்கள், உணவுகளில் அதிக விருப்பம் இருக்கின்றது. இக்கட்டான சூழ்நிலைகளில் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் காணப்படுவீங்க. நல்ல சிந்தனைகளும் எண்ணங்களும் உடையவர்களாக இருப்பதால் பல நல்ல காரியங்களை வாழ்வில் செய்வீங்க. நல்ல ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்கின்றது. வாழ்வில் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையாக செய்து வெற்றி பெறுவீங்க. எல்லோரிடமும் சகஜமாக பழகக்கூடிய நீங்கள் எதையும் தீர ஆலோசித்து செய்வீங்க. கற்பனை திறன், உங்களை விட கற்பனை திறன் அதிகம் மிக்கவர் யாரும் இருக்க முடியாது. மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு கற்பனை திறன் அதிகம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கள்ளம் கபடம் இல்லாமல் வெகுளியாக வெளிப்படையாக பேசக்கூடிய மிகச்சிறந்த ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. எப்பொழுதும் புகழ், செல்வம் ஆகியவற்றை தேடி அலைந்து கொண்டே இருப்பீங்க.
நல்ல ராஜதந்திரமுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்து தெரிந்து வைத்திருப்பீங்க. மற்றவர்களின் விமர்சனங்களைக் கண்டு பயப்பட மாட்டீங்க. டேய், நீ என்னடா என்னை பற்றி சொல்கிறது, எனக்கு என்னை பற்றி தெரியும், நீ போயிட்டே இருறா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. அவனை பார்த்து சி போ அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் சரியான வழியில் நடக்கிறீங்க அப்படின்ட்டு. அதனால் மற்றவர்கள் உங்களை திசை திருப்ப பார்ப்பாங்க. என்னடா இவன் இவ்வளோ நல்லா இருக்கான், வாழ்க்கையில் எப்படி முன்னேறானே, இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பொறாமை கொண்டு சிலர் சுற்றுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க முன்னேறி கொண்டு. பொறுமையும் உண்மையும் உடைய நீங்கள் வாழ்வில் ரொம்பவே மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ்வீங்க. எந்த வகையிலாவது பணம் சம்பாதிக்கும் திறன் உடையவர்களாக இருப்பீங்க. பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் அதிகம் இருக்கின்றது. அதனால் வாழ்வில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உச்சத்திற்கு வருவீங்க அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். ஏகப்பட்ட கவலைகள், பணம் சேமிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம், எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் நிற்கவில்லையே என்ற மனக்கவலை, இப்படியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கின்றது, தெய்வ வழிபாடு. ஆண்டவனிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடுங்கள். உங்களுடைய முயற்சியை நீங்கள் செவ்வனையே செய்யுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். இதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ திலகேஸ்வரர் ஆலயம் இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் குடும்பத்தோடு சென்று வழிபட்டால் சகல செல்வங்களும் ஏற்படும் அப்படின்றது ஐதீகம். குடும்பத்தோடு செல்ல முடியவில்லை என்றால் கூட நீங்கள் மட்டுமே சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் ஏற்படும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். செல்வ செழிப்போடு சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயம் ஒரு கோடீஸ்வரராக வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.